வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. இன்றைய சிந்தனைக்காக ஒரு அருமையான சிந்திப்பு கதை. பிடிச்சிருந்தவங்க லாஸ்ட் வரை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்கிற ராஜா ஆண்டு வந்துக்கிட்டு இருக்காரு ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தில் தென்னாலிராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த தலைமை ஆலோசகர் இருக்கார். அவர் அந்த அவையில் இருக்கார். அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்நிய நாட்டோட சண்டை போட்டு அந்த நாட்டுகளை செவிக்கிறா இருந்தால் படைகள் வந்துக்கிட்டு ரொம்ப வீரியமாகவும் ஸ்பீடாகவும் இருக்கணும். அதுக்கு குதிரைகள் ரொம்ப போர்ஸாக இருந்தால் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் யார் யார் குதிரையை போர்ஸாக வளர்க்க நினைக்கிறோ அவங்களுக்கு நம்ம ராஜநிதியிலிருந்தே உங்களுக்கு எல்லா பொருள்களும் வழங்கப்படும், பணங்களும் கொடுக்கப்படும், குதிரையும் வாங்கி தரப்படும். அப்படி குதிரையை போர்ஸாக வளர்த்து அதை திருப்பி போர்ஸாக ராஜாட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு தேவையான வெகுமதிகளும் 1000 பொற்காசுகளும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ இதை கேட்ட தென்னாலிராமன், ராஜாவே நானும் ஒரு குதிரை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு குதிரை வாங்குறாரு. எல்லா மக்களும் வாங்கி குதிரை வளர்க்குறாங்க. அப்போ எல்லாரும் குதிரையை ராஜா போர்ஸாக வளர்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொல்லும் புல்லும் எல்லாமும் அவளும் நிறைய வாங்கி போட்டு ரொம்ப கொழுமையும் செழுமையும் வளர்க்குறாங்க. அப்போ ராஜா ஒவ்வொரு நாளும் வந்து சுற்றி பார்க்குறது உண்டு. அப்போ தெனாலிராமன் மட்டும் அவர் வளர்க்குற குதிரைக்கு எதுவும் போடாமல் பட்டினி போட்டு வளர்க்குறான். அப்போ ராஜா சுற்றி பார்க்குற நாளாயிட்டு ஒரு ஒரு 2 மாதம் கழித்து குதிரை சுற்றி பார்க்க வராரு. வரும்பொழுது எல்லா குதிரையும் பார்க்காரு. நல்லா செல்வையும் குழுமையாக இருக்குது. தட்டி கொடுத்துட்டு வராரு. தென்னாலிராமன் குதிரையும் பார்க்க வராரு. அப்போ தென்னாலிராமன் சொல்கிறாரு, என் குதிரையை பார்க்கக்கூடாது ராஜாவே, ரொம்ப போர்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எவ்வளோ போர்ஸாக இருந்தாலும் நான் பார்த்தா தானே குதிரைக்கு பரிசு தர முடியும், நான் தானே வளர்க்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒரு மீறி இப்படி குனிஞ்சு குதிரையை பார்க்காரு. குதிரையை பார்த்த உடனே குதிரை பட்னியாக கிடந்த குதிரை இல்லையா, ராஜாவுடைய தாடியை பார்த்ததும் ஏதோ புல் போடுறான்னு சொல்லி ராஜாவுடைய தாடியை கவி ஒரே இழுவை இழுத்த உடனே ராஜா தாடி அத்துக்கிட்டு போயிட்டு ராஜா மூஞ்சிலாம் ரத்தமாக ஓடுது. அப்போ தான் ராஜாவை பார்த்து மந்திரி சொல்கிறாரு, இவர் தெனாலிராமன் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேனே ராஜாவே என் குதிரை ரொம்ப போர்ஸாக இருக்கும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா ரத்தத்தை அடிச்சுக்கிட்டு உண்மையிலேயே போர்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற நல்லா காசு செலவழித்து அதாவது புல் நெல் போட்டு வளர்த்தவன் என்னுடைய குதிரையை விட பட்டினி போட்டவனுக்கு தான் ராஜா அந்த பரிசையும் கொடுக்காரு, அந்த குதிரையும் போர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. இது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஐடியாலஜின்னு சொல்கிறது வேணும். ஐடியாலஜி வந்துக்கிட்டு ஃபிசிக்கல் சம்மந்தமாகவும் இருக்கும், மூல சம்மந்தமாகவும் இருக்கும். இது வந்துக்கிட்டு மூல சம்மந்தமானது இந்த தென்னாலிராமன் செஞ்சது. ஆம் நண்பர்களே, இதுபோல் நல்ல கதைகளை நீங்கள் கேட்க நினச்சீங்கன்னா இந்த மிஸ்டர் மூக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.